எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் தண்ணி வச்சு நூடுல்ஸை அதில் போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த சைடு கடாய் வச்சு ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நான் போட்டுக்கிட்டேன். அதில் என்னென்ன காய்கறி சேர்த்துக்கிட்டேன்னா கோஸு, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா காலிஃப்ளவர்லாம் கூட சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு வேணுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட இருந்த காய்கறியை வச்சு நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 60 to 70% காய்கறி வந்து நல்லா அதிலே வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. தேவை காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதிலேயே ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிங்க. முட்டை உடச்சி ஊற்றி பொடி மாஸ் மாதிரி அதிலே கொஞ்சம் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு. அந்த சைடு வந்து நான் நூடுல்ஸ் தேவையான கல்லுப்புலாம் போட்டு வடித்து எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக அந்த வதக்கி விட்ட காய்கறியில் நூடுல்ஸ்லாம் போட்டு தேவையான பெப்பர் போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த வித சாஸ்லாம் நான் சேர்க்கலை. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கிட்ஸுங்களுக்கு கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.